திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் கொடைக்கானலுக்கு அருகே அமைந்திருக்கும் வில்பட்டி ஊராட்சி 10க்கும் அதிகமான கிராமங்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய ஊராட்சியாக செயல்பட்டு வருகிறது. பள்ளங்கி, குறிஞ்சிநகர், பெரும்பள்ளம், சின்னப்பள்ளம் என இயற்கை எழில் மிகுந்த சூழல் கொண்ட கிராமங்களை உள்ளடக்கிய வில்பட்டி ஊராட்சியில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான பணிகளும் தொடங்கியுள்ளன. அத்தகைய சிறப்புமிக்க வில்பட்டி ஊராட்சிக்கு செல்லும் சாலையோ பயணிக்கவே முடியாத அளவிற்கு குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. பேத்துப்பாறைன்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே 3 சுற்றுலாதலம் இருக்குது. 5000 வருடங்களுக்கு முன்பான ஆதிமனிதன் கருத்துட்டை, ஓராவி அருவி, 5 வீடு அருவின்னு வினை கலெக்டர் இருக்கும் பொழுது சுற்றுலாதலமாக அறிவித்தாங்க. ஆனால் அதற்கு முறைப்படியான சாலை கிடையாது, குண்டும் குழியுமாக தான் இருக்குது. 5 வீடு அருவியில் உச்சபட்சமாக 5க்கும் மேற்பட்ட நபர்கள் விழுந்து இறந்து இன்னும் தடுப்பு வேலி அமைக்காமல் இருக்காங்க. இன்னமும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் போயிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி ஓராவி அருவியிலும் ஒரு உயிர் பலி போன பிறகு அதுக்கும் வேலி அமைக்காமல் தடம் பதிக்காமல் தான் இன்னமும் இருக்காங்க. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக போடப்பட்ட சாலை 1 மாதம் கூட தாங்கவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பள்ளி குழந்தைகள் தொடங்கி விளைவிக்கப்படும் காய்கறிகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் வரை நாள்தோறும் 100க்கும் அதிகமானோர் பயன்படுத்தும் சாலை மிகவும் சேதமடைந்த நிலையில் இருப்பது விபத்தை ஏற்படுத்தும் அபாயத்தை உருவாக்கியிருக்கிறது. இங்கே 1500 குடும்பத்துக்கு குறைவில்லாமல் இருக்கிறோம். நாங்கள் இந்த மக்கள் ரோடு வசதியும் தண்ணி வசதியும் பெரும் பிரச்சனையாக இருக்குது. ரோடு கவர்மெண்ட்டில் போட்டு கொடுத்தாங்க. அந்த ரோடு போட்டு 1.5 மாதத்துலேயே பிடிங்கிட்டு போயிடுச்சு. ஆம்புலன்ஸோ பெரிய ஒரு அவசரத்துக்கோ போகிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. எந்த பிரச்சனையும் சரியில்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தால் நாங்கள் பொதுமக்கள் விவசாயி நாங்கள் என்ன பண்ணுறது? விவசாயி நாங்கள் விளைபொருள்களை கொண்டு போகணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாடகை வண்டி கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க, ரோடு சரியில்லைன்ட்டு வரமாட்டேங்கிறாங்க. வில்பட்டி ஊராட்சியின் அவல நிலைக்கு சாலை வசதியின்மை ஒரு காரணம் என்றால் குப்பை தொட்டிகள் மற்றொரு காரணமாக அமைந்திருக்கின்றன. குப்பை தொட்டிகள் இல்லாத காரணத்தினால் ஊராட்சிக்கு சொந்தமான குப்பைகள் அனைத்தும் சாலைகளில் கொட்டப்பட்டுள்ளன. நீண்ட நாட்களாக அகற்றப்படாமல் இருக்கும் குப்பைகளில் இருந்து துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு நிலவும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ரோடு போட்டு கொடுத்தாங்க. இந்த ஆட்சியில் தான் போட்டாங்க. ஒரு 2.5 வருஷம் ஆச்சு. இந்த 2.5 வருஷத்தில் ரோடு ஒரு மாதத்துலேயே ரோடு டேமேஜ் ஆயிடுச்சு. ரோடு ரொம்ப மோசம். ஒரு ஆம்புலன்ஸு கூட நாங்கள் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இது 2ஐயும் சரி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லதாக இருக்கும். பொதுமக்கள் சார்பில் நான் கேட்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொடைக்கானல்லேருந்து பள்ளங்கி 10 கிலோமீட்டர் சாலை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஆத்திர அவசரத்துக்கு அத்தியாவசிய பொருள் கூட கொண்டு போக முடியாத நிலைமையில் இருக்குது. ஆம்புலன்ஸ் வாகனங்களும் சரியான நேரத்துக்கு போக முடியல. அந்தளவுக்கு ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. விவசாய பொருட்கள், மற்றபடி பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் எல்லாமே ரொம்ப சிரமமாக இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த சாலையை. அதனால் அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு சாலையை தரமாக பராமரித்து தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குண்டும் குழியுமான சாலைகள், மலைபோல் குவிந்திருக்கும் குப்பைகள், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதியின்மை என எவ்வித வசதிகளும் இன்றி வில்பட்டி ஊராட்சி தனித்தீவு போல காட்சியளிக்கிறது. வில்பட்டி ஊராட்சியில் வசிக்கும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அங்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் மணி நேதாஜி.